அனைவருக்கும் வணக்கம். ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயங்க, இத்தனை வருஷத்துல நீங்களும் சரி நானும் சரி இப்போ ஒரு ரோடு போட்டிருக்காங்க புதுசா அப்படின்னா, அந்த ரோட்டை வந்து சப்போஸ் தரமா இல்லை அப்படின்னா இப்படி கேட்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்து தாரை மட்டும் தனியா கேட்பாங்க, அது சின்ன சின்ன கட்டி கட்டியா அப்படியே வரும். ஆனா மழை பெஞ்சு மழை தண்ணி அதிகமாச்சுன்னா வெள்ளம் வரப்போ பாலம் ஆத்தோட அடிச்சு போனதான் பாத்திருக்கீங்க, வீடு ஆத்தோட அடிச்சு போனதான் பாத்திருக்கீங்க, குடிசை ஆத்தோட அடிச்சு போனதான் பாத்திருக்கீங்க. ஆனா ஒரு புதுசா போட்ட ஒரு தார் ரோடு அப்படியே அழகா பேர்த்து அப்படியே கொண்டு தூக்கிட்டு போனதை பாத்திருக்கீங்களா? நடந்திருக்கே, இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த திமுக ஆட்சியில இந்த அரசாங்கத்தில் இருக்கும்போது நடந்திருக்கு. கொஞ்சம் அந்த வீடியோ பாக்குறோமா? ரோட்டை கலட்டி பக்கத்து வளவளை கொண்டு போய் போடுறது தண்ணி. என்னடா அடி, அதாவது எவ்வளவு நீளம் அந்த ரோடு, எவ்வளவு நீளம் அலையக்கா அப்படியே அடியோட தூக்கி கொண்டு போட்டுருக்கு அப்படின்னா அந்த ரோட்டோட தரம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. சும்மா செம்ம ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த தார் ரோடு போட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியிலே இல்ல, எல்லாத்துலயுமே ஊழலாட பண்ணுவீங்க, இதுலதான் ஊழல் பண்ணாம இருக்கீங்க. ரோடு போறதுல ஊழல் பண்றீங்க, வேலை வாங்கி கொடுக்கறதுல ஊழல் பண்றீங்க, டாஸ்மாக்ல ஊழல் பண்றீங்க, ஆவின் பால்ல ஊழல் பண்றீங்க, மின்சாரத்துல ஊழல் பண்றீங்க, இன்னும் எவ்வளவு சொல்லிட்டே போலாம். போக்குவரத்து ஊழல் பண்றீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்துருக்கு. ஊழல் பண்ணி எத்தனாயிரம் கூட சேர்ந்துருக்காங்கன்னு தெரியல. மக்களே, பொங்கலுக்கு 5000 தரான், 10,000 தரான், 2000 தரான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கே மட்டும் உட்கார வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு ஒரு கும்பல் போடுறேன், இதுக்கப்புறம் ஆட்சிக்கே அவங்க வரவே கூடாது. 2011 எப்படி அவங்களை தோக்கடிச்சிங்களோ அதே மாதிரி திமுகவை தோக்கடிச்சுங்க. திரும்பி எக்காரணத்தை கொண்டு திமுகவை நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஏன்னா இவங்க மாரி ஒரு திருட்டு கும்பல், கொள்ளையடிக்கிற கும்பல், மகா ஊழல் பண்ற கும்பல் வந்து வேற எந்த கட்சியிலுமே கிடையாது. எல்லாம் மக்களாகி உங்க கையில தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. 2026 மாற்றத்தை நோக்கி போங்க. நல்லவருக்கு ஓட்டு போடுங்க, இதுவரையும் ஊழல் பண்ணாதவருக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.